தொடர் கனமழை காரணமாக வேலூர் மாநகரில் உள்ள பிரதான சாலைகளில் இரண்டாவது நாளாக தண்ணீர் தேங்கியிருப்பதால் மக்கள் கடும் அவதி அடைந்துள்ளனர். கடந்த 11ஆம் தேதி பெய்த கனமழை காரணமாக பழைய காட்பாடி சாலை, முத்தமிழ் நகர், எம்ஜிஆர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது. தொடர்ந்து இரண்டாவது நாளாக மழைநீருடன் கழிவுநீரும் சேர்ந்து சாலைகளில் தேங்கியிருப்பதால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். முத்தமிழ் நகர் பகுதியில் உள்ள வீடுகளுக்குள்ளும் தண்ணீர் தேங்கியதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. வீட்டில் இருந்த பொருட்கள் அனைத்தும் நனைந்து சேதமடைந்ததால் செய்வதறியாது தவித்து வருகின்றனர். மழைநீர் தேங்கியிருப்பதால் நோய் பரவும் அபாயம் உள்ளதாகவும், எனவே உடனடியாக மழைநீரை அகற்ற நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தியுள்ளனர். ஒவ்வொரு மழைக்காலங்களிலும் இதுபோன்ற பாதிப்பை சந்தித்து வருவதால் இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த ரயில்வே ட்ராக் மேலே கீழே இருந்து வர தண்ணி எல்லாம் மொத்தம் இந்த வழியாக தான் சார் வருது. எல்லாம் வீடு ஃபுல்லாக தண்ணி தான். எல்லாம் போகிறதுக்கு வழி கிடையாது. பாருங்கள், 3 அடி வழி தான் இருக்குது தண்ணியை. ஃப்ரண்ட்டில் பாருங்கள் 2 அடி தான். அது இவ்வளோ தண்ணி எப்படி போகும் உள்ளார? அதுக்கு தகுந்த அதிகாரி வந்து பார்த்து அதுக்கு என்ன சொல்யூஷனோ அது என்னன்றதை பண்ணி கொடுக்க சொல்லுங்க. பாதிப்பெல்லாம் வீட்டுக்குள்ளே தண்ணி போயிடுச்சு. எல்லாம் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, சோபா, அரிசி எல்லாமே போயிடுச்சுங்க. வீட்டில் வசிக்கிறவங்களுக்கு வந்து துணிமணி உடுத்துறதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்போ குளிக்க போகிறது கிடையாது. பொருட்கள் எல்லாமே நாசமாச்சு. அரிசி பருப்புலேருந்து எல்லாமே ஈரமாகி போச்சு. சமைக்கணும், சாப்பிடணும். ரெண்டாவது, சுகாதார சீர்கேடுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, தொற்று வியாதிகள் அது பரவறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஏன்னா கழிவு நீரும் நல்ல நீரும் மழை நீரும் எல்லா நீரும் சேர்ந்து வீட்டுக்குள்ளே இருக்குது இப்போ.